சார் என்னுடைய கார் வந்து நுங்கம்பாக்கத்தில் பஞ்சர் ஆயிடுச்சு சார், நீங்கள் கொஞ்சம் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலிமா நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. நம்ம ஏரியா நுங்கம்பாக்கன்றதுனால நுங்கம்பாக்கம் சரௌண்டிங் மட்டும் தான் நான் போடுவேன். நிறைய கஸ்டமர்லாம் வந்து வெளி ஏரியாவிலேருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. அந்த ஏரியாக்கெல்லாம் என்னால் போக முடியாது. முக்கியமாக அங்கே இருக்கிறவங்கள வச்சு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ இந்த காரோடைய கஸ்டமர் வந்து பஞ்சர் போடலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் வீலை கைட்டாமலே பஞ்சர் போடலாமே, டியூப்லெஸ் டயர் தானே அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. வீலை கைட்டாமல் ஏன் போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஆணி இருக்கிற டைரெக்ஷனில் நம்ம போடணும். நம்ம வீலை கைட்டாமல் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வந்து பஞ்சர் வந்து ஏடாகூடமாக தான் ஆகிடும். ரெண்டாவது, நான் ஃபுட் பம்பை வச்சு நான் பஞ்சர் போடுற ஒரே ரீசனுக்காக வந்து தான் வீலை கைட்டி நான் பஞ்சர் போட முடியும். ஏன்னா ஃபுட் பம்ப் இருக்கிறதுனால வண்டியோடைய வெயிட்டுக்கே வந்து அந்த காற்று அடித்தா எவ்வளோ அடித்தாலும் வந்து பம்பு தான் வீணாக போகுமே தவிர உங்களுக்கு பஞ்சர் வந்து போட முடியாது. ரெண்டாவது காற்றை அடிக்க முடியாது. இது 2 ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நான் வீலை கைட்டி போடுறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து வீலை கைட்டாமலே போடலாமே, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் காசுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களான்றாலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ராமிஸாக அந்த மாதிரிலாம் இல்லை. என்னுடைய ஃபுட் பம்பு வந்து அடித்தா காற்று ஏறாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வந்து டியூப்லெஸ் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் பஞ்சர் போட்டுக்கலாம். உங்களுடைய கார் எப்படி ஜாக்கி வைக்கணும், எப்படி பஞ்சர் போடணுன்றதை நீங்கள் பார்த்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பஞ்சர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் லீக் ஆகுதான்றதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ டியூப்லெஸ் பஞ்சர் போட்டு முடிச்சுட்டு அந்த இடம் லீக் ஆகுதான்னு கஸ்டமர் எதிர்க்கவே நான் செக் பண்ணுறேன். கஸ்டமர் இங்கே தான் இருக்கார். டயர் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. பஞ்சர் ஓட்டினதுக்கப்புறம் வந்து அது அந்த ஸ்ட்ரிஞ்சை வந்து கட் பண்ணிவிடுங்க. டயரோட சீலை வந்து கட் பண்ணிடணும். டயர் ஃபுல்லாக செக் பண்ணி முடிக்கணும். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வண்டி வீலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வண்டியில் மாட்டிட்டு கஸ்டமர்கிட்ட பஞ்சர் போட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வேலையை இதோடு முடிக்க போகிறோம். நம்ம காசுக்காகலாம் வந்து வீலை கைட்டி பஞ்சர் போடுறதெல்லாம் இல்லை. என்னுடைய ஃபுட் பம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து எவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல நம்மளால். பஞ்சர் போட்டு முடிச்சாச்சு.